பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3 மாதங்களை கர்த்தர் நிறைவானவர் நடத்தி 4வது மாதத்தின் முதல் நாள்ல உங்களையும் எங்களையும் ஒன்று கூட்டின தேவாதி தேவன, ராஜாதி ராஜாவ, கர்த்தாதி கர்த்தாவ ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இந்த நாள் ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்த நாள். ஒரு புதிய நாளை, ஒரு புதிய மாதத்தை துவங்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை, அநேகர் இந்த நாளை காண முடியல. ஆனா உங்களையும் எங்களையும் கர்த்தர் இந்த நாளை காண வைத்து அவர் சமூகத்திலிருந்து தொடங்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். எத்தனை நல்ல ஆண்டவர். கழிந்த 3 மாதங்களை ஒரு மிஸ்ஸை திரும்பி பாருங்க. எவ்வளவோ பகுதிகள் கர்த்தர் எல்லாவற்றிலும் கூட இருந்தார். நல்ல ஒரு தகப்பனாய், நல்ல ஒரு தாயாய், நல்ல ஒரு தோழனாய், நமக்கு உற்ற நண்பனாய், ஸ்தோத்திரம், நம்ம கூடவே இருந்து நடத்தி நல்ல ஒரு மெய்ப்பனாய், நல்ல ஒரு சகாயராய், நல்ல ஒரு பரிகாரியாய், நல்ல ஒரு மருத்துவனாய், ஹல்லேலூயா, கர்த்தர் நம் கூடவே இருந்து பறந்து காக்கிற பட்சியாய் நம்ம மேல பறந்து பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கடந்து வந்து தப்புவித்தார். ஆண்டவர் எவ்வளவோ பெரிய காரியங்களை நமக்காக செய்தார். அவர் நல்ல ஆண்டவராகவே இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் மாறாதவர். அவர் நல்லவர்னா நல்லவர் தான். அவர்ல ஒரு மாற்று மறைவு ஒன்றும் கிடையாது. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாள்லையும் இந்த புதிய மாதத்திலும் தேவ சமூகத்திலிருந்து துவங்க போகிற நாம் ஒரு மிஸ்ஸை தலைகளை தாழ்த்தி, நல்ல ஆண்டவரே, நீர் எத்தனை நல்ல ஆண்டவர். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்களை கண்ணின் மணி போல காத்து ஏசப்பா, இந்த 26வது ஆண்டின் 3 மாதங்களை எங்களை கிருபையாய் கடக்க பண்ணி 4வது மாதத்தின் முதல் நாளை ஆண்டவரை காண வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்தி ஏசப்பா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த முழு மாதத்தையும் உங்க கரத்துல தந்து இந்த நாளை தந்து ஏசப்பா, ஸ்தோத்திரப்பா. நீங்க எங்களுக்கு பலன். நாங்க காலையிலேயே அறிக்கை இடுகிறோம் ஏசப்பா. இந்த புதிய மாதம் முழு எங்களுக்கு நீங்க பலனா இருக்க போறீங்க, எங்களுக்கு அரணா இருக்க போறீங்க. ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கண்மலையின் வெடிப்புக்குள்ள வைத்து ஒவ்வொரு நிமிஷமும் கரத்தால மூடி பாதுகாக்க போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்க அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம். எல்லா வேடனுடைய கண்ணிகளுக்கும் பாழாக்கும் கொள்ளை வியாதிகளுக்கும் விலக்கி பாதுகாக்க போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் ஆண்டவரே ஒவ்வொரு நாளை இப்பொழுதே நாங்க பார்த்து நீர் எங்களை நடத்த போகிற நல்ல நடத்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்க கண்கள் ஆண்டவரே உங்க மேல பதித்து இருக்க, எங்க செவிகள் உங்க வார்த்தைக்கு எப்பவும் கேட்டுக்கொண்டிருக்க ஏசப்பா. எங்க இருதயம் உண்மையை எப்போதும் துதித்து கொண்டிருக்க ஏசப்பா. எங்க அவயவங்கள் நீதிக்குரிய அவயவங்களாய் காணப்பட, எங்க நடக்கையில நீங்க பிரியப்பட, எங்க வாயின் வார்த்தையில கர்த்தர் பிரியப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு உகந்தவர்களா எங்களை இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்த ஏசப்பா கரத்துல இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் நாங்க பார்த்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறப்பா. நீ நல்லவர். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளை ஏற்கனவே நீங்க பார்த்துட்டீங்கப்பா. நீங்க எப்படியெல்லாம் எங்களுக்காக பார்த்து வச்சிருக்கீங்களோ அப்படி உங்க சித்தப்படி உங்க திட்டப்படி எங்களுக்காக நீர் போட்ட அந்த பிளான் படி எங்களை இந்த மாதத்துல
நடத்த போறீங்க என்று நன்றி செலுத்தி இந்த மாதம் முழுவதும் இந்த நாள் முழுவதையும் கத்தர் கரத்துல தந்து ஆண்டவரே இந்த நாளையிலும் இந்த காலை வேளையில துதிக்கிற துதி உமக்கு இன்பமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா துதிக்கும் பொழுதே வீடுகளுக்குள்ள விடுதலை உண்டாகட்டும். வார்த்தை வெளிப்படும் பொழுதே ஸ்தோத்திரம் ஆண்டவர். தேவ பலன் ஒவ்வொருவரும் ஆட்கொள்ளட்டும். புது நம்பிக்கை பிறகட்டும் ஆண்டவருடைய கரத்துல தாரம் ஏசப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே ஆமென்றும் ஆமேன் என்று பதில்கள் வரட்டும் ஆண்டவரே. நாள் முழுவதையும் கத்தர் கரத்தில் தந்து ஜெப வேளை முழுவதையும் கத்தர் கரத்துல தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, காலை வேளையில நம் கத்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். நம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்கிறத ஹல்லேலூயா, அவர் எவ்வளவு நல்லவர் என்கிறத ஸ்தோத்திரம் நம் பாடி ஆராதிக்க போகிறோம். கழிந்த 3 மாதங்கள் உலகத்துல எத்தனையோ பெரியவர்கள் காணாம போயிட்டாங்க. இந்த நாட்கள் அந்த யுத்தம் நடக்கிறது. எவ்வளவோ வருஷ காலமாய் கட்டப்பட்ட பெரிய பெரிய கட்டிடங்கள் தரைமட்டமாக்க போயிட்டு இருக்குது ஸ்தோத்திரம். ஆனா ஒன்றுக்கும் உதவாதவர்கள், பலவீனர்கள் ஸ்தோத்திரம் நம்ம கத்தர் இந்த 3 மாதமும் எவ்வளவோ கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். அவர் எவ்வளவு பெரியவர் என்கிறத நம்ம ஆராதித்து துதிக்க போகிறோம். ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. கத்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள் நீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்களே துயா, பாதகரன் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரன் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். பாதகரும் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரும் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, அந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர்.
வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். உங்கள் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே. நேசர் வர காலமாகுதே. மாயலோக நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோக நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். ஆண்டவரை பார்த்து இயேசு என்கிற நாமம் உரைக்கப்படுகிற இடத்துல ஸ்தோத்திரம், அது வறண்டு கிடந்தாலும் வளமாய் மாறும். ஹல்லேலூயா. ஒரு கூட ஆண்டவரை பார்த்து ஒரு மிசை கூட கரங்களை உயர்த்தி இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். மாயலோக நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோக நம்பி மாண்டிடும் அவர் பெரியவர், மானிடரை மீட்க மாட்டீரோ. அவர் வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரப்பா, நீர் பெரியவரப்பா, பரிசுத்தர், நல்லவர், வல்லவர். உங்க கரத்துல மீதமான நேரத்தை ஒப்பு கொடுத்து எங்களோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. எங்களோடு இடைபடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஜெபிக்க வேண்டியது எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. இந்த மாதம் ஒரு வெற்றியின் மாதமாய் கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்து தேவன் எங்களோடு என்ன பேசுகிறார், பேச போகிறார் என்று அங்கலாய்ப்போடு என்னுடைய இந்த மாதம் எவ்வாறு இருக்கும், இந்த வருஷத்தின் 3 மாதங்களை நாங்கள் கடந்து விட்டோம், அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் தந்தாரே, ஒன்று நிறைவேறவில்லையே, இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உதிக்குமா என்று அங்கலாய்ப்போடு இருக்கும் பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்கிறார், இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உதிக்கத்தான் போகிறது. ஹல்லேலூயா. நீங்க நம்பிக்கை இழக்காமல், தேவன் என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் பரிகாரியாக தேவன், எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதுக்கு என்னுடைய தேவன் போதுமானவர் என்று ஒரு விசுவாசம் மட்டும் உங்களிடத்தில் இருந்தால் போதும். தேவன் எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த வாதத்தில் தேவன் உங்களோடு பேசவிருக்கும் வசனம் ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, விடியற்கால வெளிப்பை போல வெளிச்சம் எழும்புமா. விடியற்கால வெளுப்பு. அந்த விடியற்காலனாலே நம்ம படுத்து தூங்கி எழும்புற நேரம் அந்த வெளுப்பு எப்படி இருக்கும்? சின்ன சின்னதாக ஒரு முதல்ல வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும், அடுத்து லேசாக விடியும், அப்படி விடிஞ்சு ஒரு சீக்கிரமாக என்ன செய்யும், பட்டுன்னு அந்த இருள் மாறி வெளிச்சம் உதிக்கும். அதே போல தான் தேவன் என்ன செய்கிறாரா, விடியற்கால வெளிப்பை போல வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்குமா. சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். நம்முடைய நீதி முன்னாலே செல்லுமா. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்தொடரும். வேற நமக்கு என்ன வேணும்? வேற ஒண்ணுமே வேண்டாம். கர்த்தருடைய மகிமை நம்ம கூட இருந்துன்னா இந்த உலகமே நம்முடைய கையில தான். இதே போலதான் யோபு என்ன சொல்றாருன்னா 29வது அதிகாரம் 3வது வசனத்துல, அப்பொழுது அவர் தீபம் என் தலையில் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். அப்படியே தீபம் தலைக்கு மேல இருந்ததா என்னம்மா, அவர் அருளின வெளிச்சத்துல இருளை கடந்து போல. நம்முடைய வாழ்க்கையில் அநேக இருள் இருக்கலாம், பல இருள்கள். என்ன எங்கே போகணும்
அந்த இருட்டுக்குள்ளால தப்பி தடவி நிற்கிற நேரம். ஆனால் என்ன இருக்கணுமா, அவருடைய தீபம் தலையில் இருக்கணும். அவருடைய தீபம் மட்டும் நம்முடைய தலையில் மேல் இருந்தால் எவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில், எவ்வளோ முடியாத ஒரு நிலை, ஒருவேளை ஒரு நோய் என்ற இருளாக இருக்கலாம். எப்படிடா வெளியே வருவேன் ஆண்டோரே, நான் அநேக நாட்களாக ஜெபிக்கிறேன், நோய் மாறவில்லையே. சின்ன நோயாக இருக்கலாம், அந்த மருந்துக்கு இன்னும் முடியாது. ஆனால் என்னுடைய தேவன் நினைச்சா முடியும், அந்த இருளை வெளிச்சமாக மாற்ற முடியும். ஆனால் சின்ன சின்ன ஆண்டவர் கட்டளை வைப்பார். யோபு எவ்வளோ பெரியவர். ஆண்டவர் சொல்லுவார், யார் பரிசுத்தர், நீதிமான், வேற என்ன சொல்வார், சன்மார்க்கமானவர் இல்லையா. அவ்வளோ பெரிய யோபையும் ஆண்டவர் யாருக்கு கையில் ஒப்பு கொடுத்தாரு, சத்துருன் கையில் ஒப்பு கொடுத்தாரு. ஒரு நிமிஷம்தான். ஆனால் யோபு என்ன சொல்ல, அவருடைய தீபம் அவருக்கு தலை மேல் இருந்ததுனால எல்லாவற்றையும் கடந்து தேவன் அவரோடு பேசுகிற அளவுக்கு யோபு வச்சுருந்தார். யார்கிட்டையாவது நம்ம வசனத்தில் இவ்வளோ தூரம் யோபுட்ட பேசுனது போல் பேசவே இல்லை. மோசையிட்ட முகமுகமாக பேசினார் ஆண்டவர். ஆனால் அதுக்கு பிறகு இங்கே பார்க்கும்போது நிறைய ஒரு 3 அதிகாரத்தில் யோபுட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. பேசிட்டு சகலத்துக்கும் தீர்வும் சொல்கிறாரு யோபுட்ட. சின்ன சின்ன விஷயங்கள். அதே போல் நாமும் என்ன செய்யணுமா, சின்ன சின்ன கட்டளைகள் அவருக்கு அவர் ரொம்ப விரும்புறதுன்னு அதுக்கு மேலே வாசிக்கும் போது வேற ஒன்றுமே ஆண்டவர் சொல்லலை. இப்போ லெந்து டேஸ் நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க, நம்ம வெள்ளிக்கிழமை சாப்பிடாம சிலவங்க இருப்பீங்க, சிலவங்க இறைச்சி மீன் முட்டை ஒன்றுமே எடுக்க மாட்டீங்க. இப்படி ஏதோ ஒன்றில் இப்படி எல்லாம் பண்ணுனா எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு வேளை நான் இதெல்லாம் ஒதுக்குறேனே, எத்தனையோ வருஷமாட்டு நான் இதெல்லாம் கடைபிடிக்கிறேனே, லெந்து டேஸ்ன்னா இயேசுவின் பாடு மரணங்களை தியானிக்கிறேனே, என்னை ஒடுக்குறேனே அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆண்டவர் அதெல்லாம் விரும்பல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு முந்தின வசனத்தை நீ வாசிக்கும் போது 58வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், வேற ஒண்ணுமே, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை நம்ம அநேக நாட்களை நினைப்போம், நான் தான் கொடுக்குறேன், யார் இந்த உலகத்துல பசியா இருக்கீங்க அப்படியெல்லாம் நினைப்போம். பசி ஒன்று வயிற்று பசி மட்டும் கிடையாது, அநேக பசிகள். நம்முடைய துக்கத்தினால் உள்ள பசி கூட இருக்கலாம். சில பசிக்காது, இந்த துக்கம் மனசுக்குள்ள பயங்கர துக்கமாக இருக்கும். அந்த பசியை நம்ம போக்கணும். ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு மகளுக்கு அம்மா சுகையில்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்து, சீரியஸ் கண்டிஷன், அவள் காலேஜில் இருக்கா, ஃபோன் வருது, உங்கள் அம்மா சீரியஸாக இருக்காங்க, ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவன் நினச்சி, இன்னைக்கு காலமே நான் அம்மாட்ட தானே பேசுகிறேன், கூட என்ன அனுப்பி வச்சாங்களே, இவ்வளோ சீரியஸாக ஐசியூவில் வர வேண்டிய என்ன காரணம், சீக்கிரம் ஓடி பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக். அவள் ஆண்டவரோட பேசுகிறா. டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு சின்ன கார்டிக் அரெஸ்ட் தான், ஆனால் எதுவுமே சொல்ல முடியாது, 24 ஹவர்ஸில் நான் எதுவுமே சொல்ல முடியாது, அதுக்கு பிறகு தான் முடியும், நீங்கள் வணங்குற தெய்வத்தால் மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும். ஏன்னா அவங்க ஹை பிபி எல்லாம் எதுவுமே நார்மலாக கிடையாது. அவள் ஆண்டவர்கிட்ட பேசுகிற, ஆண்டவரே நான் நன்மை செய்திருக்கிறேன், எங்கள் அம்மா எவ்வளோ அநேக நன்மைகளை செய்திருக்காங்களே ஆண்டவரே. அவள் முழங்காலுன்னு ஆண்டவர்கிட்ட கதறா. ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறார், நீ செய்த நன்மையை முதல்ல எனக்கு சொல்லு அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறேன், நான் அவளுக்கு எதை கொடுத்தேன், ட்ரெஸ்ஸை கொடுத்தேன், ஃபீஸ் கட்டினேன் எல்லாம். அப்போ திடீர்னு அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு நாள் அவள் எல்லாருக்கும் எல்லாமே செய்வானே, மற்ற ஏழைகளுக்கு ஏழைகளை பார்த்து அவர் ரொம்ப ரிச் பிள்ளை, தேவையான எல்லாவற்றையுமே அவளுக்கு அவங்க பேரண்ட்ஸால் கொடுக்க முடியும். ஆனால் கிளாஸில் படிக்கிற ஏழைகளை பார்த்து ஒரு மாதிரி துச்சமாக நினைப்பாவா. அவளுக்கு ட்ரெஸ்ஸிங் இது என்ன அப்படி பட்டிக்காடு அப்படி நிசாரமாக பேசுகிற ஒரு மக. ஆனால் அவள் அதை தப்பாகவே எடுத்துக்கிடல. அவளுக்கு அவள் வளர்ந்த வாழ்க்கை ஆண்டவர் அவளுக்கு அதை நினைப்பூட்டுறது அது ஒன்று தான். நீ ஏழைகளுக்கு என்ன கொடுக்குற, பசியாட்டு அவங்க வருவாங்க, எவ்வளோ துக்கம் வர, நீ அவங்கள சீன்னு தான் எழுந்திருக்க. அவளுக்கு உடனே நான் கதறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அதெல்லாம் உண்மைதான், நான் மற்றவங்களை என்ன மதிக்கலை. ஆண்டவர் வசனம் சொல்ல, ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அவர் கொடுத்ததே அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகளில் இருக்குது 19வது அதிகாரம் 17வது வசனம். இப்போ சொல்கிற, ஆண்டவரே நான் அநேகருக்கு செய்கிறேன், என்னை போல் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் என்னால் செய்ய, என்னை போல் ஸ்டேட்டஸாக இருக்கவங்களுக்கு நான் எல்லாமே செய்கிறேன். சும்மா பஸ்ஸில் போகிறவங்களுக்கு 50 ரூபா கொடுக்கறத 100 ரூபா கொடுக்கேன். அதில் என்னை கூட இருக்கவங்கள நான் அநேக நாட்களில் துக்கப்படுத்துகிறேன் ஆண்டவரே. வார்த்தையினால், அவளை பார்க்குற பார்வையினால், என்னுடைய பகட்டான ட்ரெஸ்ஸுனால் அவளை துக்கப்படுத்துகிறேன். நான் ஒரு விசை எனக்கு மன்னியும், நான் இப்படி ஒரு தீமையான காரியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் உட்காந்து கதறுகிறா. அந்த கதறுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்குறா. ஆண்டவர் என்ன செய்யற, ஆண்டவர் யாரு, இரக்கமுள்ள தேவன். அந்த இரக்கமுள்ள தேவன் அவளுக்கு அம்மாவுக்கு என்ன சட்டுன்னு விடுதலை கொடுத்தாரு. இந்த சாட்சி தான் ஆண்டவர் அதான் சொல்றாரு. பசி உள்ளவனுக்கு ஒரு பசினா ஆகார பசி மட்டும் கிடையாது, அநேக பசிகள். நம்ம திறப்பில் நின்று ஜோம் பண்ணலாம், அநேக இருக்கு. நம்மளுக்கு ஒரு வேளை பசி உள்ளவனுக்கு கண்டுபிடிக்க முடியாமல இருக்கலாம். பக்கத்து வீட்டில எல்லாம் வீட்டுக்குள்ளே சண்டை பிரச்சனை போராட்டம், குடித்து கணவன் அடித்து விரட்டுவாங்க. நம்ம அதை பார்த்து ஜன்னல் வெளி பார்ப்போம்.
பார்த்து ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டேன். இவா நல்லா இருந்தா தானே அந்த ஃபேமிலி நல்லா, அந்த அம்மா அவங்கள தான் குறை சொல்லுவோம். அந்த வீட்டுக்குள்ளே என்ன குழப்பம் இருக்குன்னு கண்டுபிடிக்க நம்ம முயற்சிக்க மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பசியை நம்ம போக்கணும், நம்ம முழங்காலின் அவங்களுக்காக ஜெபிக்கணும். அதே போல் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, துரத்துண்ட சிறுமியார்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும். சிறுமியானவர்கள், நம்ம சிறுமியானவர்கள் வந்தால் உட்காந்து வீட்டுக்குள்ளே நிறைய பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி இப்போ எல்லாம் அது மாறிச்சு. முந்தியெல்லாம் வந்து கிராமத்தில் உள்ள வந்தால் ஒரு சிலவங்களை வந்தால் பேர் சொல்லி தான், பெரிய வயசானவங்களை கூட சின்ன பிள்ளைங்க பேர் சொல்லி கூடுவாங்க. அதெல்லாம் ஆண்டவர் எல்லாரையும் முன்பாக நம்ம என்னது, ஆண்டவருக்கு முன்பாக நாம் எல்லாரும் சமம். தேவன் அதெல்லாம் கணக்கு பார்ப்பார். நம்ம அதெல்லாம் யோசிப்போம், நம்ம அப்படி ஏதாவது செய்கிறோமா, அதெல்லாம் தான் நீதி. வேற என்ன சொன்னால், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், முன் மாம்சமானுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். நம்ம நினைப்போம், நான் உபவாசம் இருக்கேன் அப்படி இருக்கேன், ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. நமக்கு ஆண்டவருக்குள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. நம்முடைய நீதி, இதெல்லாம் தான் நம்முடைய நீதி. ஆண்டவர் சொல்லாரு, என்ன சொல்றாரு, உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். நம்முடைய நீதி இது எல்லாத்துக்கும் முன்னால நம்ம செல்லணும். நம்முடைய பெரிய பெரிய காரியங்களை நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கல. சின்ன சின்ன விஷயம் தான். நம்ம பெரிய எல்லா காரியம் எல்லாம் செய்வோம், ஜோம் பண்ணுவோம், இவ்வளோ நேரம் மணிக்கூர் கணக்காக நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும், ஐயோ என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், அப்படி தான் ஜோம் பண்ணுவோம். ஆனால் அடுத்த வீட்டில் என்ன நடக்கும், அவங்களுக்கு வேண்டி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் அதான் சொல்கிறாங்க, ஏழைகளுக்கு இறங்கணும். நம்ம எந்த விஷயத்தில் என்ன, பண விஷயம் மட்டும் இல்லை, அநேக விஷயங்கள் வேதனை. மனுஷனுக்கு தேவை இந்த உலகத்தில் அன்பு மட்டும்தான். நீ சாப்பிட்டியான்னு ஒரு கேட்டு பாரு, நல்லா இருக்கியா, சந்தோஷமாக சிரிச்சிட்டு போகிற. பஸ்ஸில் வச்சவங்க வேதனையோடு இருப்பாங்க. நம்ம கிட்ட பார்த்துல ட்ரெஸ் எல்லாம் அழுக்காருங்க, ஐயோ நான் இவ்வளோ அழகான ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், அவள் கிட்ட வந்து உட்காந்துருக்கா. இப்படி மீன்காரங்க வந்து உட்கார, அவங்கள்ட்ட எல்லாம் அன்பாக ஒரு வார்த்தை பேசிட்டு பாருங்க, அவ்வளோ சந்தோஷப்படு, சிரிச்சு பாருங்க. வயசானவங்க ஆஸ்பத்திரிக்கு நான் பஸ்ஸில் போகிற சமயம் மேலே எல்லாம் ஒரு மாதிரி பாடம் அடிக்கும். அவங்கள பஸ்ஸில் யார் கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு குணமும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்கள பார்த்து ஒரு புன்முறுவல் சிரிச்சு, எப்படி பாட்டி நல்லா இருக்கீங்களா கேட்டால் அந்த பொக்கு வாயில சிரிப்பாங்களே, அதுதான் சந்தோஷம். நம்ம அப்படியா இருக்கணும். நம்ம அநேக நேரங்கள் நம்முடைய டென்ஷன் அதெல்லாம் மறந்து போவோம். தேவன் அதெல்லாம் தான் நம்மள்கிட்ட கணக்கு கேட்பார். நம்ம அதெல்லாத்துலேயும் நம்ம உண்மையாக இருக்கும்போது தேவன் என்ன செய்வார், நம்முடைய சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிர்க்கும். இந்த மாதம் கண்டிப்பாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய விஷயம், எந்த இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும் அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய தீபம் நமக்கு தலைக்கு மேலே இருக்கணும் எப்போவுமே. நம்ம அதான் ரொம்ப வாஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆண்டவரே உங்களுடைய தீபம் என் தலைக்கு மேலே பிரகாசிக்கணும் ஆண்டவரே. அந்த தீபத்தில் என்னுடைய அந்த வெளிச்சத்தில் என்ன செய்யணும், என்னுடைய இருளை கடந்து போய். எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு விதமான இருள் இருக்கும். நம்ம உலகத்தில் பிறந்த எல்லா விதத்துலையும் நம்ம அல்லாட்ட ஆண்டவரை மறந்துடுவோம். ஏதோ ஒன்றில் இருள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த இருளை நம்ம கடந்து போகணுன்னா என்ன செய்யணும், ஆண்டோடைய தீபம் நம்முடைய தலையின் மேல் பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டோடைய பாதபீடத்தில் உட்கார்ந்து, ஆண்டோரே உங்களுடைய தீபம் எனக்கு தலைக்கு மேலே பிரகாசிக்கணும் ஆண்டோரே. அப்புறம் வேற என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். நம்ம இதெல்லாம் செய்தேன்னா என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் அப்படியே மகிமைக்காக. நீங்கள் எத்தனையோ இடத்துல விழுந்து போகிற ஒரு நிலை இருக்குல்ல, பஸ்ஸில் ஏறுவீங்க, கால் தடுமாறு, அப்போ இல்லாமல் என்ன சொல்லுவோம், இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க, நம்ம நிற்போம். ஒரு நாள் எத்தனை சாட்சி நம்ம சொல்ல முடியும், அநேக நாட்கள் நம்ம ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு சாட்சிகள். ஆனால் அடுத்த நிமிஷம் போய் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், அவர் ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியம் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். கொஞ்சம் பண கஷ்டம் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர் முறுமுறுப்போம். பிள்ளைகள் திருமணம் நடக்கலை, நோய் வருது, வேலை கிடைக்கல, ஆண்டவர் எல்லாம் அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார் நமக்கு தரும். முதல்ல என்ன செய்யணும், அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடணும். அவருக்கு நீதியாக நம்ம நடக்கணும். அவர் வேற ஒன்றுமே நம்மளத்தில் விரும்பலை. வேற எனக்கு அதைத்தா இதைத்தான்னு ஒன்றுமே ஆண்டவர் கேட்கல. ஜெபிக்கணும், துதிக்கணும். ஆண்டவரை எவ்வளோ தூரம் நம்ம துதிக்கிறோமோ நம்மளை சுற்றி இருக்க இருள் விலகும். முதல்ல நம்ம துதிக்கிறவர்களாக காணப்படணும். ஹல்லேலூயா. அவருடைய தீபம் நம்முடைய தலைக்கு மேலே இருக்கணும். எப்பவுமே அவருடைய பிரகாசத்தின் முகத்தில் நம்ம நடக்கணும். அதை நம்ம வாஞ்சிக்க பரிசுத்த அந்தரங்க ஜீவியத்தில் பரிசுத்தம் இருக்கணும். ஒரு வேளை நினைப்பேன், நம்ம வெளியே யாருமே நான் பார்க்கலையே, யாரு பாப்பா, ஆண்டவர். அந்தரங்கம் எப்படி இருக்கும், முறுமுறுப்பு. நம்ம வெளியே பார்த்து சிரிச்சு அப்படி இப்படி நடக்குதில்ல. நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், தியானங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் பிரீதியாக இருக்கணும். நம்ம விரும்புகிறதெல்லாம் அதுதான் நம்முடைய இயேசு. மற்றவங்களுக்கு சாட்சி, அடுத்த வீட்டுக்கு சாட்சி, வேலைக்கு போகிற இடத்துல சாட்சி. முதல்ல நம்முடைய முகம் பிரகாசம் இவளா அப்படி சொல்லக்கூடாது. நம்மளை முகத்தை பார்த்துட்டு ஏசப்பா பிள்ளை, அந்த இடத்துல நம்ம சாட்சியாக வாழ்ந்து நம்முடைய நீதி முன்னால் செல்லும். நமக்கு என்ன செய்வார் ஆண்டவர், அப்படியே மகிமை நம்மளை பின்னால் காக்கும். அப்போ வேற என்னெல்லாம் செய்வார் தெரியுமா, அதுக்கு கீழே 11வது வசனம் இது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவாராம்.
இதெல்லாம் நம்ம செய்துட்டு வரச்சேமையும் வேற என்ன நமக்கு வேணும்? மகா வறட்சி, இந்த உலகத்தில் எல்லா வறட்சியாக இருந்தாலும் நம்முடைய வீட்டில் என்ன இருக்காது? வறட்சி இருக்காது. எந்த வறட்சியும் ஆண்டவர் தரமாட்டார். நம்ம யோசிக்கலாம், இவருக்கு எந்த இடத்துலையாவது நம்ம ஆண்டவரை தேடுகிற சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி வந்து பட்டினியாக இருக்கு கத்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. எந்த இடத்துலையாவது நம்ம குறைபட்டுருக்க மனுஷனுக்கு முன்பாக குறைப்பட்டது போல தோணும். ஒரு 5 மினிட்ஸ் இருந்து யோசிங்க, எந்த இடத்துல குறை நோயாக படுத்துருக்கீங்க, ஆண்டவர் தரலையா, உங்களை பார்க்கலையா? எல்லா விதத்துலையும் நம்ம பாதுகாக்காரு. ஒரு வேளை நம்ம எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டோட என்னை சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய இருளை வெளிச்சமாக்க என் தேவனால் மட்டும்தான் முடியும். இப்போ நீங்கள் எல்லாரும் முழங்கால நிற்கணும். முடியுதோ முடியலையோ ஒருவேளை எழுமி நில்லுங்க. கெவன் முன்னால் நின்று, ஆண்டவரே இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன விதிக்கணும்? உங்களுடைய விடியற்கால வெளிப்பை போல வெளிச்சம் உதிக்கணும் ஆண்டவரே. அந்த வெளிச்சம் என்ன செய்யக்கூடாது? இருளாக மாறுது. இருள் எந்த இடத்துல எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த இருளை மாற்ற என் தெய்வத்தால் மட்டுமே முடியும், உம்மால் மட்டுமே கூடுமே என்று நீங்கள் அவருடைய சமூகத்தில் சமர்ப்பிப்பேன். ஆனால் தேவன் அந்த இருளை வெளிச்சமாக மாற்றும். இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமான மாதமாக மாறட்டும். நம்முடைய நீதி அவருக்கு முன்னால சென்று கர்த்தருடைய மகிமை நமக்கு பின்னால வரட்டும். கர்த்தருடைய தீபம் நம்முடைய தலையில் பிரகாசிக்கணும். அந்த பிரகாசத்தினால், அந்த வெளிச்சத்தினால் நம் இருளை கடந்து போக தேவன் நமக்கு உதவி செய்வாராக என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகாக நம்ம வார்த்தையை கேட்டோம். அது சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு துளிர்க்கும். நம்முடைய ஆண்டவர் வெளிச்சம் நம்ம மேலே உதிக்கும். அந்த வெளிச்சம் வந்துட்டுனாலே நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும். ஒருவேளை என் வாழ்க்கை இருள கிடக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நம்ம கேட்ட வேத வசனத்தின்படி, ஆண்டவரே நம்ம எதுக்காக, ஆண்டவரே எந்த இடத்துல நான் விழுந்து போனேன், எங்கே நான் பசி உள்ளவங்களுக்கு கொடுக்கல, எந்த இடத்துல பசியாக இருந்தவங்கள நான் தள்ளினேன், கேளுங்க. கத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம பசியாகி அந்த இருளை தேவன் நீக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி இந்த நாளுக்காகவும் இந்த வார்த்தைக்காகவும் கத்து இந்த நாள் முழுவதும் சீக்கிரமாக அந்த விடியற்கால வெளிப்பை போல நம்முடைய வெளிச்சம் சீக்கிரமாய் நம்முடைய வாழ்க்கையில் உதித்து, ஆமீன், சீக்கிரமாய் ஒரு சுகவாழ்வு துளிர்க்க கத்த செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்தும் வண்ணம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கத்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் அதை விசுவாசித்து அதை அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே சீக்கிரத்தை உன் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று வாக்குத்தத்தம் தந்தவர் ஆண்டவரே. எங்களுடைய இருளை பட்ட பகலை போல வெளிச்சமாகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவர் இருளுக்குள்ளே இருக்கிறோம் என்று நினைத்தார்கள் அவருடைய வாழ்க்கையை பட்ட பகலை போல கத்தர் வெளிச்சமாக்க போகிறதுக்காய் நன்றி. அந்த காலத்திலிருந்து எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர். கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளிலும் சுவாமி கத்தாவே, பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தரும் சுவாமி. வருஷங்களை நன்மையால் நினைப்புற தேவன் பிள்ளைகளை வருஷத்தை நன்மையினால் திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சுகவாழ்வு துளிர்க்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் கத்தாவே. இந்த புது வருடம் ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தின் வருடமாய் மாறட்டும், ஒரு வெற்றியின் வருடமாய் மாறட்டுமே என்று ஜெபிக்கிறங்க தாவே. நல்ல சுகம் பலன் ஜீவன் தந்து கத்தர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம் கத்தாவே. அவர்கள் என்ன நோக்கத்தோடு இந்த புது திருமண நாளில் ஆமீன் என்றாகிறார்களோ அந்த காரியத்தை கத்தர் வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். என் வாழ்க்கையில் இத்தனை வருடம் ஆயிடுச்சு ஆண்டவரே, எங்களுக்கு பிள்ளை இல்லை, அல்லது இவ்வளோ வருடம் ஆயிடுச்சு என் ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை, அல்லது இந்த வருடத்திலாவது என் ஒய்ஃபுக்கு ஆண்டவரே ஒரு வேலை கிடைக்கும், இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் வச்சுருப்பாங்க. நாங்கள் ஒருவேளை அதை அறியாமல் இருக்கலாம். எல்லாவற்றையும் அறிகிற தேவன் அதை அறிந்து அவருடைய விருப்பத்தின்படி, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு அருளிச்சுவேன் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளுக்கு அருளிச்சும்படி ஜெபிக்கிறோம். ஹெவன் டிவி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. அப்போ எல்லா தேவையும் கத்தை சந்திங்க. அது போல் மீடியாஸில் இருக்க பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தரும் சுவாமி. இதில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸையும் உங்கள் கரத்தில் தரும் சுவாமி. ஒவ்வொரு ரோடும் கத்தடைய கரங்கூட இருக்கணுமே நீ ஜெபிக்கிறேங்க தாவே. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அப்பா நீங்கள் ரத்தம் சிந்தி ஆமீன் எங்களை மீட்டெடுத்து அந்த அன்பை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ரத்தத்தினால கழுவுங்கப்பா, அந்த ரத்தத்தினால கழுவுங்க. வீட்டு வாசப்படியில் கத்தாவே ரத்தம் தளிக்கப்பட்ட போது சங்கார தூதன் விலகி போனான் ஆண்டவரே. பாட்டுக்குட்டி அந்த ரத்தம் ஆண்டவரை தடவப்படணுமே நிச்சயபிக்கிறாங்க. நிலைக்கால இல்லை, தடவப்படணுமே நிச்சயபிக்கிற ஆண்டவரே. அப்பா எங்களை தாழ்த்தி தருகிறோம். இன்னும் ஆண்டவரே அப்பா இந்த மிஷினரிஸ் ஒவ்வொருவங்க கரத்தை தருகிறோம். யார் யாரெல்லாம் யார் யாருக்கா ஜெபிக்கணும்னு ஐயோ எனக்காக
ஜெபிக்க மாட்டாள் என்று சொல்லி ஏக்கத்தோடு காணப்படுகலாம். அவர்களை உங்கள் கரத்தில் தருகிறோம். அவர்கள் ஏக்கம் நீங்கட்டும், அவர்களுக்கு ஒரு விடுதலை வரட்டுமே என்று ஜெபிக்கிறங்க தாவே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். MMJ மூலமாக அப்பா இந்த நாளிலும் இவர்களை நாங்கள் பார்க்கும்படியான கிருபை தந்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹெவன் டிவி எந்த வீட்டுக்குள்ளாம் போகுதோ அந்த வீடுகளெல்லாம் உங்கள் பிரசன்னம் இறங்கணுமே ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஒரு வெளிச்சத்தை அது கட்டளையிடும்படியே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் தாழ்த்தி தருகிறோம். எல்லாவற்றையும் என் தகப்பன் பொறுப்படுத்து இந்த மாதம் முழுவதும் உங்கள் அன்பினால் நிரப்பும்படியா எங்களுக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you all. Hallelujah. 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 துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.